ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. என்ன போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள். ஜூனியர் இன்ஜினியர், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த 3 டிபார்ட்மெண்ட் படித்தவங்க, பிஇ கேண்டிடேட்டு, டிப்ளமோ கேண்டிடேட்டு 2 கேட்டகரியும் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதை பற்றின விவரங்களை பார்க்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 28 நேற்றுலேருந்து வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 28 மார்ச் 2024. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஏப்ரல் 2024. சரிங்களா? அதே போல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. 19/4/2024. சரிங்களா? 19 ஏப்ரல் 2024 அதுக்குள்ளே என்ன பண்ணணும், ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டை வந்து டன் முடிக்கணும். சரிங்களா? சப்போஸ் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு, அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைமும் தராங்க. ஓகேங்களா? அதாவது 22 ஏப்ரல் 2024லேருந்து 23 ஏப்ரல் 2024 2 நாள் டைம் தராங்க. சரிங்களா? அப்புறம் எக்ஸாம் வைக்கிறாங்க. சிபிஇ டெஸ்ட். சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 எப்போனா ஜூன் மாதம் 4ஆம் தேதி அதுலேருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது பேட்ச் வைஸாக வந்து பிரித்து நடத்துவாங்க. ஓகேங்களா? 3 நாள் நடக்கும். நீங்கள் எந்த பேட்ச்சில் வருவீங்களோ, எந்த ஷிஃப்ட்டில் வருவீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அந்த 3 நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாள் டேட் வரும். சரிங்களா? 4 ஜூன்லேருந்து 6 ஜூன் வரைக்கும் எக்ஸாம் நடத்துகிறாங்க. சரிங்களா? டேட் சொல்லியிருக்காங்க. அதேபோல் சிபிஇ டெஸ்ட் 2 சரிங்களா? பேப்பர் 2க்கான எக்ஸாம் வந்து பிறகு அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை வந்து என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த நம்பருக்கு கால் பண்ணலான்றத ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? அதே போல் பே ஸ்கேல் சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரியில் வந்து செலக்ட் ஆனவங்க பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் உங்களுக்கு வந்து பே ஸ்கேல் இருக்கும் அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் போஸ்டிங், அந்த போஸ்டிங்க்கு அதுக்கான என்ன டிபார்ட்மெண்ட்டு, என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்றத கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்டர் ரோட்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇ சிவிலு, ஜேஇ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அவங்க தேவைப்படுது. இதுக்கு பிஇ, டிப்ளமோ 2 பேருமே எலிஜிபிள் தான். சரிங்களா? 2 கேட்டகரியும் எலிஜிபிள் தான். ஆனால் என்ன ஒன்று அடிஷ்னலாக 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். பிளானிங், எக்ஸிக்யூஷன், மெயின்டெனன்ஸில் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதை அங்கே தெளிவாக சொல்கிறாங்க. சரிங்களா? பிஇயும் டிப்ளமோ கேண்டிடேட்டும் எலிஜிபிள். அதாவது சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் 3 டிபார்ட்மெண்ட்டுமே எலிஜிபிள். பட் அடிஷ்னலாக 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் செகண்ட் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா போர்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜால் சக்தி. சரிங்களா? அதுக்கு சிவில் மட்டும் தான் எலிஜிபிள். அதுலேயே டிப்ளமோ ஹோல்டர் மட்டும் தான் எலிஜிபிள். சரிங்களா? அதில் வந்து பிஇ வந்து எலிஜிபிள் கிடையாது. பாருங்கள், 3 இயர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? அப்புறம் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், சிவில் எலிஜிபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇயும் எலிஜிபிள், டிப்ளமோவும் எலிஜிபிள். சரிங்களா? ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க கேட்கல. ஓகேங்களா? அப்புறம் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் சிபிடபிள்யூடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எலக்ட்ரிக்கல், சிவில் அவங்க எலிஜிபிள். ஆனால் டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள். சரிங்களா? பிஇ வந்து எலிஜிபிள் கிடையாது இந்த போஸ்டிங், இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. டிப்ளமோ மட்டும் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ எலக்ட்ரிக்கல். சரிங்களா? டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் அல்ல மெக்கானிக்கல் இல்லை டிப்ளமோ சிவில் அப்படி படிச்சிருந்தாங்கன்னா அவங்க எலிஜிபிள் ஆவாங்க. சரிங்களா? அப்புறம் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வாட்டர் அண்ட் பவர் ரிசோர்ஸ் ஸ்டேஷன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், சிவில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டிப்ளமோ எலிஜிபிள், எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங். அப்புறம் குவாலிட்டி அஷூரன்ஸ் டிஜிக்யூஏ அப்படின்னு சொல்லுவாங்க. சார் டைரக்டர் ஆஃப் ஜென்ரல் குவாலிட்டி அஷூரன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது இது வந்து கப்பல் அந்த துறை இருக்குது பார்த்தீங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அவங்க வந்து எலிஜிபிள். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇயும் எலிஜிபிள், டிப்ளமோ எலிஜிபிள். சரிங்களா? பிஇ அண்ட் டிப்ளமோ எலிஜிபிள். ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இந்த போஸ்டிங் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு குவாலிட்டி அஷூரன்ஸ் நாவல் அதாவது கப்பற்படை அப்படின்னு சொல்லுவோம்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். பிஇயும் எலிஜிபிள், டிப்ளமோ எலிஜிபிள். சரிங்களா? அப்புறம் செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபராக்கா பேரேஜ் ப்ராஜெக்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜால் சக்தி. சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், சிவில் அவங்க எலிஜிபிள். ஆனால் டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள். சரிங்களா? டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிலிட்ரி இன்ஜினியர் சர்வீஸ் எம்இஎஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் 3 டிபார்ட்மெண்ட்டுமே எலிஜிபிள். இதில் பிஇயும் எலிஜிபிள்,
டிப்ளமோவும் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுருக்காங்க. சரிங்களா? 2 இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் லாஸ்ட் ஒன்னு டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நேஷனல் டெக்னிக்கல் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் NTRO. இதுக்கு சிவில் மட்டும் தான் எலிஜிபிள். டிப்ளமோ மட்டும் தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க எங்கெங்கலாம் வந்து அ பிஇ எலிஜிபிள்ன்றத கரெக்ட்டா செக் பண்ணிக்கங்க. எந்த டிபார்ட்மெண்ட்க்கு பிஇ எலிஜிபிள் கேட்கறாங்க. அதே சமயத்துல எங்க வந்து வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க அப்படின்றத தெளிவா செக் பண்ணிட்டு, நீங்க வந்து அதுக்கு எலிஜிபிலிட்டி ஆவறீங்களா? நீங்க பிஇயா? இல்ல டிப்ளோமாவா? அங்க வொர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்லையா? தெளிவா செக் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ரஃப் ஷீட் ஒண்ணு எடுத்துக்கங்க. ரஃப் ஷீட் எடுத்துட்டு, இந்த டேட்டாஸ்லாம் நீங்க கரெக்ட்டா நீங்களும் படிச்சு பாருங்க. தெளிவா படிச்சு பார்த்துட்டு, குவாலிஃபிகேஷன் வைஸ் அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு, அதெல்லாம் நோட் பண்ணிங்க. ரஃப்பா நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் அப்ரிவேஷன்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. அதான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜேன்னா என்ன? சின்னா என்ன? எம்ன்னா என்ன? ஈன்னா என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்புறம் பிறகு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, அ நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் கேட்டகரி வைஸ் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, எக்கனாமிக் வீக், ஜென்ரலு, அப்புறம் டோட்டலா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பர்சனல் மாற்றுத்திறனாளி ஓஹெச், ஹெச்ஹெச் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கான வேகன்சி என்னன்னு சொல்லிட்டு, இந்த கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலா வந்து இந்த வேகன்சி வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதையும் செக் பண்ணிக்கங்க. இந்த ரஃப் ஷீட் எடுத்து செக் பண்ணிக்கங்க. நீங்க எந்த கேட்டகரி கேஸ்ட் கேட்டகரில வரீங்க? உங்களுக்கு நீங்க வந்து என்ன டிபார்ட்மெண்ட் நீங்க எலிஜிபிள்? டிப்ளோமாவா? இல்ல பிஇயா? அப்படின்றத தெளிவா செக் பண்ணிட்டு, உங்க கேஸ்ட்ல எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு தெளிவா செக் பண்ணிட்டு, அப்புறமா அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ளை பண்றதுக்கு. இங்க பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட் மட்டும் தான் எலிஜிபிள். சரிங்களா? ஃபார் மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி. இந்த ஃபர்ஸ்ட் 2 தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 3லருந்து அதுக்கப்புறம் கடைசியா 16 வரைக்கும் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனா, ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் எலிஜிபிள்ன்றத தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நான் சொன்ன மாரி ரஃப் ஷீட் எடுத்து, நீங்க வந்து இந்த கேஸ்ட் வைஸு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வைஸு இதெல்லாம் கொஞ்சம் ரஃப்பா நோட் பண்ணிட்டு, அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த வேக்கன்சிலாம் பார்த்தீங்கன்னா, டென்டேட்டிவா சொல்லியிருக்கோம். சப்போஸ் அதில சேஞ்சஸ் இருந்தா நாங்க வந்து நோட்டிஃபை பண்ணுவோம்ன்றத இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் வேற எதனா முக்கியமான விஷயம்னா, இந்த மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ சிவில்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்னா என்னென்ன வகையில அவங்க வந்து அஃபெக்ட் ஆயிருக்கலாம் அப்படின்றத அங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கான அப்ரிவேஷன்ஸ இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அங்க அந்த டேபிள்ல இருக்கிற அப்ளிகேஷன் எஸ்னா என்ன சிட்டிங், எஸ்டினா ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, அதேபோல மாற்றுத்திறனாளி எந்த கேட்டகரில வருங்க, டினா டெஃப், ஹெச்ஹெச்னா ஹார்ட் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிட்டு அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் எலிஜிபிலிட்டி சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா, நேபாள், பூட்டான் அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏஜ் ரிலாக்சேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. கேட்டகரி வைஸ், கேஸ்ட் வைஸ் எத்தனை இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் தரோம் அப்படின்றத அங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்புறம் முக்கியமான விஷயம் மட்டும் பார்க்கலாம். அப்புறம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். டிஎன்பிசில பண்றோம்ல, அதேபோல ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் பண்ணணும். வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, ssc.government.in அந்த வெப்சைட்ல தான் பண்ணணும். சரிங்களா? அத பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம கரெக்ட்டா ஃபில் பண்ணணும் அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கணுன்றத அங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க. அதாவது நல்ல குட் லைட், நல்லா பிரைட்டா இருக்கணும். அதேபோல பிளெயின் பேக்கிரவுண்ட் இருக்கணும் அப்படின்றது தெளிவா சொல்றாங்க. அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கேப்போ, மாஸ்க்கோ இல்ல கிளாஸ் ஸ்பெக்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிருக்க கூடாது அப்படின்றத அங்க தெளிவா சொல்றாங்க. சரிங்களா? அத கரெக்ட்டா நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோ சிக்னேச்சர் சைஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்றத அங்க தெளிவா சொல்றாங்க பாருங்க. சரிங்களா? சிக்னேச்சர் இமேஜ் பார்த்தீங்கன்னா, 10லேருந்து 20 கேபி இருக்கணும். சைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைஸ்ல இருக்கணும் அப்படின்றத அங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்புறம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 100 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 தான். ஆனா, வுமென்ஸ் கேண்டிடேட்டு எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளி சரிங்களா? எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்றத அங்க தெளிவா சொல்றாங்க.
அதர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 தான். சரிங்களா? அப்புறம் வந்து கரெக்ஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். டேட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கெங்கலாம் எக்ஸாம் சென்டர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ப தமிழ்நாடு நம்ம சவுத் ஜோனுக்கு வருவோம். சவுத் ஜோன்ல தான் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? சவுத் ரீஜியன்னு தமிழ்நாடு இது குடுத்துருக்காங்க பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர். ஓகேங்களா? ஸோ இத்தன லொகேஷன் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு உங்களுக்கு எந்த லொகேஷன் வந்து நியர்பை இருக்கோ, அந்த லொகேஷன் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது சூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? இது வந்து சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் 1, பேப்பர் 2 சிபிஇ டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கான அ சிலபஸ்ஸு, அப்புறம் டாபிக் அது குடுத்துருக்காங்க பாருங்க. எந்த டாபிக்லேருந்து கொஸ்டின் வரும், எத்தன மார்க் வரும், டியூரேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கு. மேக்ஸிமம் கொஸ்டின் 50, மேக்ஸிமம் மார்க்கும் 50 தான். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் சரிங்களா? அதேபோல ஜெனரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 50 கொஸ்டின் 50 மார்க்கு. ஓகேங்களா? அப்புறம் பார்ட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு, பார்ட் ஏன்னா சிவில் ஸ்ட்ரக்சரல் அவங்க வருவாங்க. பார்ட் பினா எலக்ட்ரிக்கல் வருவாங்க. பார்ட் சினா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வருவாங்க. சரிங்களா? அதுதான் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏனா சிவிலு, பார்ட் பினா எலக்ட்ரிக்கலு, பார்ட் சினா மெக்கானிக்கல். சரிங்களா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 100 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். சரிங்களா? மொத்தமா பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1க்கான எக்ஸாம் டியூரேஷன் 2 ஹவர்ஸ் தான். சரிங்களா? இப்போ அ அதாவது மாற்றுத்திறனாளியா அப்படி இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 40 மினிட்ஸ் 2 ஹவர்ஸ் அண்ட் 40 மினிட்ஸ் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஸ்ட்ரைப் அஸ் பர் அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா? மாற்றுத்திறனாளி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா 40 மினிட்ஸ் தரேன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா, நார்மல் கேண்டிடேட்ஸ்க்கு 2 ஹவர்ஸ் தான் டைம். ஓகேங்களா? அப்புறம் பேப்பர் 2 சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் சிபிஇ டெஸ்ட் தான். அதுக்கு வந்து பார்ட் ஏ அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா? பார்ட் ஏனா சிவிலு, பார்ட் பினா எலக்ட்ரிக்கலு, பார்ட் சினா மெக்கானிக்கலு. மொத்தம் 100 கொஸ்டினு 300 மார்க் சரிங்களா? ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க்ன்ற மாரியே கேட்டிருக்காங்க சரிங்களா? 100 கொஸ்டின் 300 மார்க். இதுக்கும் பார்த்தீங்கன்னா, 2 ஹவர்ஸ் தான் டியூரேஷனு. அது வந்து பிசிக்கலி சேலஞ்சர் பெர்சன்ஸ்னா 40 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் தராங்க. அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பேப்பர் 1 கிளியர் பண்ணா தான் பேப்பர் 2ல வந்து அப்பியரன்ஸ் ஆக முடியுன்றதாங்க கிளியரா சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் அப்படின்றதாங்க சொல்றாங்க. சரிங்களா? அதேபோல நெகட்டிவ் மார்க் இருக்கு. அதாவது ஈச் ராங் ஆன்ஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 0.25 அதாவது 1/4 சரிங்களா? 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் வந்து பண்ணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதையும் தெளிவா நோட் பண்ணிக்கங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கு. கேர்ஃபுல்லா வந்து ஆன்ஸர் பண்ணணும். அதேபோல இப்போ கேண்டிடேட்ஸ் வந்து யாராருக்கெல்லாம் வந்து இந்த அ டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்ட்ல கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணும்போது ஓகேங்களா? ஸ்லைட் ரூலு, லாகர்தமிக் டேபிளு, ஸ்ட்ரீம் டேபிளு அப்படின்னு சொல்லிட்டு தேவைப்படுதோ, அத வந்து எடுத்துட்டு வரலாம். அலோவ் பண்றாங்க. ஃபார் பேப்பர் 2க்கு மட்டும் தான். பேப்பர் 1க்கு கிடையாது. ஓகேங்களா? பேப்பர் 2க்கு மட்டும். ஓகேங்களா? அதேபோல சயன்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிபிஇ நடக்குது பார்த்தீங்களா? டெஸ்ட் நடக்குது பார்த்தீங்களா? அந்த சாஃப்ட்வேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சயன்டிஃபிக் கால்குலேட்டர் வந்து அவங்க எனேபிள் பண்ருவாங்க. நீங்க கால்குலேட்டர் தனியா எடுத்துன்னு போகணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பேப்பர் 1க்கு வந்து அலோவ்ட் கிடையாது எதுவுமே. பேப்பர் 2க்கு மட்டும் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. அப்புறம் வேற முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் வைஸ் சரிங்களா? பேப்பர் 1க்கு என்ன சிலபஸ் அந்த ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஜெனரலா எல்லாருக்குமே அப்ளிகபிள். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் அவங்களுக்கு எல்லாருக்குமே காமனா பேப்பர் 1 ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அதுக்கு என்னென்ன டாபிக், ஜெனரல் அவேர்னஸ்க்கு என்னென்ன டாபிக் சொல்லிட்டு. அப்புறம் டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்றாங்க. ஓகேங்களா? பார்ட் ஏனா சிவிலு, பார்ட் பினா எலக்ட்ரிக்கலு, பார்ட் சினா மெக்கானிக்கல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல தான் வருது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் 1ல. அதனால தான் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க சிம்பிளா தான் குடுத்துருக்காங்க. ஏன்னா, நம்மளுக்கு தெரியும் சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டீப்பா போகும்னு சொல்லிட்டு, எவ்வளோ டெப்த்தா இருக்கும்னு சொல்லிட்டு. சிம்பிளா தான் குடுத்துருக்காங்க சிலபஸ். பேப்பர் 1க்கு தான். பேப்பர் 2க்கு வந்து டீட்டெயில் ரொம்ப பிரீஃபா குடுத்துருப்பாங்க சரிங்களா? பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா, கோர் சப்ஜெக்ட் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து டெஸ்ட் நடக்கும் சரிங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிரீஃப் சிலபஸ் குடுத்துருக்காங்க. சிவிலுக்கு என்னென்ன சிலபஸ் பேப்பர் வருது. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கங்க. அதேபோல எலக்ட்ரிக்கலுக்கு பார்ட் பின்னா எலக்ட்ரிக்கல் அவங்களுக்கான சிலபஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்ட் சி மெக்கானிக்கல் அவங்களுக்கான சிலபஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க சரிங்களா? டீட்டெயிலா குடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு படிங்க. ஓகேங்களா?
ஸோ அதோட சிலபஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன பத்தி சொல்லியிருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு. அதுக்கப்புறம் வேற முக்கியமான விஷயம் பாருங்க. மோட் ஆஃப் செலக்ஷனு. அதாவது மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1க்கும், பேப்பர் 2க்கும் சரிங்களா? இதான் முக்கியமான விஷயம். இப்போ எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் பாருங்க. ஜெனரல் கேட்டகரிக்கு 30%, ஓபிசி எக்கனாமிக் வீக்கா இருந்தா 25%, அதர் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% தான். இது வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க். ஓகேங்களா? ஏதோ பர்சன்டேஜ் குடுத்துருக்காங்க. யார் யாருக்கு என்னென்ன பர்சன்டேஜ் சொல்லிட்டு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ். இப்போ நீங்க பேப்பர் 1ல வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும்? பேப்பர் 2ல வந்து அப்பியரன்ஸ் ஆக முடியும் அப்படின்றத அங்க தெளிவா சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் வேற முக்கியமான விஷயம் பார்க்கலாம். அப்புறம் மால் ப்ராக்டிஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. மால் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எந்தெந்த கேட்டகரியில வருவீங்க? எத்தன வருஷம் நீங்க வந்து டிபார் செய்யப்படுவீங்க? அப்படின்றத அங்க தெளிவா சொல்லியிருக்காங்க அந்த டேபிள்ல. அத பத்தி தான் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? மால் ப்ராக்டிஸ் பத்தி. அப்புறம் அதுக்கான பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு எல்லாமே. அதுதான் அங்க ஜெனரலா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஃபார்ம்லாம் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த பிசிக்கல்லி சேலஞ்சட் பெர்சன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கான ஃபார்ம்ஸ் எனேபிள் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்து இந்த பிரிண்ட் எடுத்து இத ஃபில் பண்ணி அப்ளை பண்ணிக்கங்க. அப்பதான் நீங்க வந்து அந்த டைமுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸாம் டைமுக்கு 2 ஹவர்ஸ் 40 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம்க்குலாம் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. போஸ்ட்டுக்கும் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. சரிங்களா? இந்த ஃபார்ம்லாம் கரெக்ட்டா பிரிண்ட் அவுட் எடுத்து யார் யாரெல்லாம் நீங்க அந்த கேட்டகரில வரீங்களோ, பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி ரெடியா வச்சுக்கங்க. சரிங்களா? அதேபோல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸும் அவங்க குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும்? ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணுன்றத டீட்டெயில் பார்ட் 1, பார்ட் 2ன்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிச்சு டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. இது அப்ளிகேஷன் பாட்டம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்ல கிளியரா சொல்லியிருக்காங்க பாருங்க. சரிங்களா? நீங்க வொரி பண்ணிக்க தேவையில்ல. அதேபோல ஸ்கிரீன்ஷாட்டோட சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்க தெளிவா என்ன பண்ணலாம், இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல கிளியரா அத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. மொத்தம் 91 பேஜ் இருக்கு. நீங்க டீட்டெயிலா போனீங்கன்னா, இந்த உங்களுக்கு என்னென்ன ஃபார்ம் தேவைப்படுது, நீங்க எந்த கேட்டகரில வரீங்க அப்படின்றத தெளிவா எல்லாத்தையுமே குடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்றது முதற்கொண்டு, உங்களுக்கு தேவையான ஃபார்ம் முதற்கொண்டு எல்லாமே இங்க பாருங்க, ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே குடுத்துருக்காங்க. இந்த நீங்க அப்ளிகேஷன கரெக்ட்டா வந்து பொறுமையா பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, நான் சொன்ன மாரி ஒரு ரஃப் ஷீட் எடுத்து கரெக்ட்டா நோட் பண்ணிட்டு, என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு ரஃப் ஷீட் எடுத்து நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஆட்டோமொபைல்ஸ் கேண்டிடேட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் அது வந்து பார்த்தீங்கன்னா, எலிஜிபிள்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஆனா அங்க சொல்லல. பார்க்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான தகவல்கள். அதேபோல இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது கொஸ்டின் பேப்பரு. கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலே இங்கிலீஷு, ஹிந்தியில மட்டும் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? கொஸ்டின்ஸ் அவைலபிள் செட் பை போத் லாங்குவேஜ். அதாவது இங்கிலீஷ்லயும் ஹிந்தியில தான் கொஸ்டின்ஸே இருக்கும் அப்படின்னு சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முக்கியமான விவரங்கள். நீங்க நோட் பண்றது கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த டேட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. டைம் கம்மியா தான் குடுத்துருக்காங்க. மொத்தமா பார்த்தீங்கன்னா, ஒரு 20 நாள் தான் டைம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? 28 மார்ச்லேருந்து 18 ஏப்ரல் வரைக்கும் தான். ஓகேங்களா? கரெக்ஷன் மட்டும் 22 ஏப்ரல்லேருந்து 23 ஏப்ரலு. எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் மாசம் 4ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். பேட்ச் வைஸ் நடக்கும். ஓகேங்களா? சுருளா சொல்லப்போனா, இப்ப தான் மார்ச் முடிஞ்சுச்சு. ஏப்ரல், மே 2டே மாசம் தான் டைம் இருக்கு. ஓகேங்களா? குயிக்கா அப்ளை பண்ணிட்டு, கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு நல்லா படிங்க. சரிங்களா? இந்த தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ.